பிக் பாஸ் சீசன் 9ல சாண்ட்ரா தற்கொலையா? பிக் பாஸ் செட்டில் நடந்த கொடூர துயரம் என்ன நடந்தது? இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு வந்துட்டு தொடருங்க. பார்க்கும் நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, அதாவது கமருதீன் பார்வதி அவங்க பண்ணது தவறா இருந்தாலும் அவங்கள ட்ரிக்கர் பண்ணது மட்டும் அல்லாமல் சேம் டைம் பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்றது, சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா எழுதியே ஒரு நாடகம் ஆடி இந்த கேமை வந்துட்டு அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு போனாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, பெண்ணு வந்துட்டு கண்ணீர் விட்டாலே அவ்வளோதான், ஆப்பனன்ட் பார்ட்டி வந்துட்டு எதிர்த்து விளையாட முடியாதுங்க. அந்த மாதிரி தான் கமருதீன் பார்வதி என்னதான் அவங்க கொடூரமாக விளையாண்டாலும், அதாவது காமம் பண்ணாலும் கஜமிச்சா பண்ணாலும், ஆனால் அவங்க கேம் வந்துட்டு ஸ்ப்ரெட்டாக தாங்க இருந்தது. இவங்க வந்துட்டு அந்த கார்ட் டாஸ்கில் கூட ரொம்ப ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மேலும் அழுதி சாதிக்கிறதுங்க. ஒரு பெண் அழுதுனாலே வந்துட்டு நம்பக்கூடாது என்று தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான் அந்த கார்ட் டாஸ்கில் ஃபினாலே கார்ட் டாஸ்கில் வந்துட்டு கமருதீன் பார்வதியை பார்த்து நீங்கள் இங்கே வந்து விளையாட வந்தீங்க, காமம் பண்ண தானே வந்தீங்க, இப்படி ஒரு பையனை பார்த்து கேட்கும்போது பையனுக்கு ட்ரிக்கர் ஆகாதாங்க. அதுதான் அவரும் திருப்பிக்கிட்டு கேட்டார், நீங்கள் காமம் பண்ணாமையா குழந்தை பற்றிங்க, 2 குழந்தை பற்றிங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. அது யாராலன்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் குடும்ப நண்பர்கள். விஜய் சேதுபதி, பிரசீன் அண்ட் சாண்ட்ரா இவங்கெல்லாம் குடும்ப நண்பர்கள் இல்லையா, அதனால அதாவது திட்டம் போட்டு பழி வாங்கிட்டார் என்றே சொல்லாங்க விஜய் சேதுபதி. பிக் பாஸ் குடும்பமே என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு ஆளுக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டிஆர்பி குறையும் அப்படின்னு. ஆனால் விஜய் சேதுபதி தான் அது என்னோட உறவு, பேசின 2 பேரையுமே தூக்குங்கன்னு தூக்குனாருங்க. அந்த கரும வினை தான் இன்னைக்கு சாண்ட்ராவை தாக்கியிருக்கு என்றே சொல்லலாம். ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நீ விதைத்த வினை வேற அறுக்கும். அந்த மாதிரி தான் சாண்ட்ரா வாழ்க்கையில வந்துட்டு நடந்திருக்குங்க. ஆனா சாண்ட்ரா ஏன் இந்த நிகழ்ச்சியில வந்ததுல இருந்தே அழுதிருக்காங்கன்னு நம்ம இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அவங்க கணவருக்கு வந்துட்டு கேன்சர் ஏற்பட்டிருக்குங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு அந்த வீடியோ பாருங்க. அதனாலதான் இந்த பெண்மணி வந்துட்டு சில நாடகங்கள் பண்ணியிருக்காங்க. அழுதே வந்துட்டு எப்படியாவது இவங்களுக்கு தேவைப்பணங்க. இதுவரை இவங்க வந்துட்டு இவங்களுக்கு சம்பளம் 25 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்கன்னு வைங்களேன். அந்த பிக் பாஸ் டைட்டிலையும் பிட் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டா வந்துட்டு நமக்கு 1 கோடி லெவல்ல கிடைக்கும். நம்ம கணவரை அந்த நோயிலிருந்து மீட்டு எடுத்துடலாம். அதுதான் இவங்களோட இலக்கா இருந்தது. ஏன்னா கடந்த ஒரு 4-5 வருடமாவே 2 பேருக்குமே ஒர்க் இல்லைங்க. அதாவது பிரஜினுக்கும் ஒர்க் இல்லைங்க. சின்ன திரையிலையும் அவருக்கு மிகப்பெரிய ஃபெயிலியர், பெரிய திரையிலையும் மிகப்பெரிய ஃபெயிலியர். இவங்களும் குடும்பம் குட்டி அப்படின்னு வந்ததுனால 2 குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள மேனேஜ் பண்ணவே இல்லத்தரசியா வந்துட்டு மாறிட்டாங்க. இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா கடன் மேல கடன், செலிபிரிட்டி வாழ்க்கை உங்கள் அனைவருக்குமே தெரியுங்க. என்னடா பண்றது, ஃபினான்சியர் வந்துட்டு கழுத்தை பிடிக்க வேற வழி இல்லாமல் நம்ம 2 பேரும் பிக் பாஸ்குள்ள போவோம். ஏதாவது அதுல வர்ற அமௌண்ட்டை வச்சு நம்ம இந்த கடனை அடைச்சிடலாம். எனக்கு வந்து நோயில இருந்தும் மீள வாய்ப்பு இருக்கு. இதை ஃபோக்கஸ் பண்ணி தாங்க கணவன் மனைவி 2 பேருமே இந்த பிக் பாஸ் சீசன்ல வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. ஆனா கணவர் வந்துட்டு நினைச்ச மாதிரி போல. பிரஜின் என்ன நினைச்சாருன்னா, நம்ம பெரிய ஆளு, எப்படியும் 100 நாள் சர்வைவர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைச்சாரு. ஆனா ரொம்ப ரூடு கேரக்டர்னால 2 வாரத்துல வெளியே அனுப்பி விட்டாங்கன்னு வைங்கள மக்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவா அங்க உள்ள கண்டஸ்டன்ட் யாருக்குமே பிடிக்காதுங்க, மக்களுக்கே பிடிக்காது. அழுதியே காரியம் சாதிப்பாங்க. கமருதீன் வந்துட்டு சாரி கேட்க வருவாரு, பைத்தியம் மாதிரி அழுதிக்கிட்டு இருப்பாங்க. எங்க ஒரு மனுஷன் காலில் விழுக வரான், இதுக்கு மேல என்னங்க ஒரு மனுஷன் இறங்கி வரணும்? காலில் விழுக வராங்க, நாய் மாதிரி மதிக்காம அங்கிட்டு திரும்பி அழுதிக்கிட்டு இருந்தது. மனசுக்குள்ள என்னன்னா, நம்ம ஜெயிச்சிருவோம் அந்த மாதிரி ஒரு எண்ணங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அண்டு இவங்களுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த வாரத்தில் இவங்க தான் எவிக்ட் ஆயிருக்காங்க. இவங்க ஃபினாலே வர போயிடலாம். அதுவும் வினோத் வந்துட்டு 18 லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு போனவனையே இவங்களுக்கு ஒரு குதூகலம், நம்ம வந்துட்டு ஜெயிச்சிடலான்னு. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு பிக் பாஸ் குழு வந்துட்டு அதிரடியாக சொல்லியிருக்காங்க, இவங்களை வெளியே அனுப்பிடுங்கன்னு. விஜய் சேதுபதி எவ்வளவோ ரெக்கமெண்டேஷன் பண்ணி பார்த்துருக்காரு. இல்லை இந்த முறை நீங்கள் சொல்கிறத கேட்க முடியாது, இவங்க தான் வெளியேறணும் அப்படின்னு சொன்னோன்னே இன்னைக்கு இவங்களை வந்துட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. அங்கே தாங்க மிகப்பெரிய டிப்ரெஷனாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவங்க கணவர் வந்துட்டு எமர்ஜென்சி வார்டில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வருகிறார் என்றும் செய்திகள் வெளியாகி உள்ளது இணையதளத்தில். பட் இந்த செய்தி அறிந்து தன்னோட கணவருக்காக தான் நான் இங்கே வந்தேன், ஏன்னா அவங்க கணவருக்கு வந்துட்டு கொடிய நோய் ஏற்பட்டிருக்குங்க. அது குறித்து நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா பாருங்க. அவர் அதிலிருந்து மீட்டு எடுக்கன்னா, அன்கான்சியஸுக்கு போயிருக்காரு. மீட்டு எடுக்கன்னா மினிமம் வந்துட்டு 1 கோடி வரை வரும். ஓகேவா? விஜய் சேதுபதி தான் இன்ன வரை உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஜய் சேதுபதி இந்த உதவி பண்ணியிருக்காரு. அவரை தொடர்ந்து வந்துட்டு
நம்ம உதவின்னு கேட்டா யாருமே மதிக்க மாட்டாங்க இல்லையா? அதனால தான் பிக் பாஸ்க்கு வந்து நம்ம டைட்டில் வின்னர் ஆயிரலாம். அந்த கனவுல இருந்தாங்க. அதுதான் வேஷம் போட்டாங்க, நாடகம் போட்டாங்க. ஏன்னா உண்மையான சான்றா அப்படி கிடையாது. எல்லாருமே நெருங்கிய நண்பர்கள் அனைவருமே சொல்றாங்க. இவங்க இந்த சீசன்ல செஞ்சது பூரா மிகப்பெரிய நடிப்பு தாங்க. ஆக்ஷன் மேடம் லாரன்ஸ் சொல்வார் இல்லையா? அந்த மாரி தான் நடிச்சிருக்காங்க. ஆனா நடிப்பு ஒரு நாள் உலகத்துக்கு தெரிய வரும் இல்லையா? அண்ட் மக்கள் வந்துட்டு இவங்கள நிராகரிச்சுட்டாங்க. இவங்களோட கனவும் அதாவது ஃபினாலே வர போணும். மிகப்பெரிய லெவல்ல ஏர்ன் பண்ணணும். அந்த டைட்டில் பணத்த வச்சு கடனையும் அடைக்கணும். நம்ம கணவரையும் எப்படியாவது மீட்டெடுக்கன்னு நெனச்சிருந்தாங்க. எல்லாமே இன்றைய நாள் வந்துட்டு தவிடுபொடி ஆயிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மக்கள் வந்துட்டு இவங்க நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இந்த சோகத்துல தான் பிக் பாஸ் செட்டுக்குள்ளேயே சில பல விபரீத முடிவு எடுத்து இவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறதாக சில செய்திகள் வெளியாகி உள்ளதுங்க. மேலும் இவங்களுக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. அது கொஞ்சம் சிவியர் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க கணவரை மீட்டி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் அவங்க உள்ள வந்தாங்க. இப்ப அவங்க கணவர் வந்துட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதனால இவங்களுக்கு அந்த செய்தி வெளியாயிருக்குங்க. அதனால தான் இவங்களை எவிக்ஷன் பண்ணியிருக்காங்க என்றும் சில செய்திகள் வெளியாகி உள்ளது. இந்த செய்தியை கேட்டவுடனே தான் அவங்களுக்கு சிவியர் ஆகி எமர்ஜென்சி வார்டில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்றும் இணையத்தில் ஒரு பேரதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.